Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்ட்டர்லி ரிவிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்காகவும் ரொம்ப தெளிவாக பண்ணுறதுக்காகவும் இன்னும் டீப்பாக சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுறதுக்காகவும் கிரியேட்டட் சம்ஸையும் சைட் பை சைட் படிக்கிறது நல்லது. சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் காத்துட்ருக்கீங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக நிறைய பேருக்கு மேக்ஸ் இருக்குது. அப்போது கிரியேட்டட் சம்ஸ் கொஞ்சம் கொடுத்தா அதையும் சேர்த்து பார்க்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 3ல கிரியேட்டட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோடய கொடுத்துருப்பேன். இதில் 1 மார்க் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெட்டில் பாப்பப் ஆகின்னு இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி 1 மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் 2 மார்க் கொஷினும் கிரியேட்டட் கொஷின் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 3 மார்க் கொஷின்ஸும் கிரியேட்டட் இருக்குது, 5 மார்க் கொஷின்ஸும் கிரியேட்டட் இருக்குது. அப்போ டோட்டலாக உங்களுக்கு கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். புக்கில் இருந்து அப்பார்ட் ஃப்ரம் புக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் எரர்ஸ் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸ்ன்றதுனால டைப்பிங் பண்ணுறப்போ அந்த சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்கிறப்போ நிறைய கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அதை கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிக்கலாம். அல்லது நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட அந்த சம்ஸை மார்க் பண்ணி சார் இந்த மாடல் மாற்றலாமா, இந்த மாடல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 45 பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான சம். இது நிறையா வாட்டி கிரியேட்டர் சம்ஸ் இது மாதிரி சம்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே இந்த கொஷின்ஸோட நான் ஆன்சர்ஸ் கொடுத்தது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கொஷின்ஸை படித்து பார்த்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் தெரியலனா ஒரு வாட்டி நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆகவே இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்டர் நம்பர் 3 கிரியேட் கொஷின்ஸ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் as well as 5 மார்க் கொடுத்துருக்கேன். இதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்காதுங்க, மெம்பர்ஷிப் எடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னல் அட்வான்டேஜஸாக இந்த மாதிரி நிறைய நோட்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.